Good evening to all. Welcome to our InfoSmite. என் வாய்ஸ் கேக்குதா? ஹலோ, என் வாய்ஸ் கேக்குதா? 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 நான் பேசுறது? ஆ. ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். தெரியுதான்னு சொல்லுங்க. ஓகே. ஓகே. என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. ஓகே. சோ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்திருந்தோம்? ஞாபகம் இருக்கா? ஓகே. லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்டர் பார்டர் ஸ்டைல் பார்டர் வித் பார்டர் ரேடியஸ். சோ பார்டர் அண்ட் பொசிஷன் பத்தி பார்த்திருந்தோம் இல்லையா? சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, என் வாய்ஸ் கேக்குதுல்ல? மேபி ஊடியில பிரேக் ஆச்சுன்னா சொல்லிடுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது என்னன்னா, இப்போ எனக்கு HTML-ல எனக்கு எல்லா எலிமெண்ட்ஸுமே இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாமே நான் எப்படி எனக்கு என்னோட பேஜ்ல எல்லாமே எனக்கு எப்படி டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்றத நான் செட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இப்போ நார்மலா நமக்கு எப்படி இருக்கும்? இப்போ யூசுவலா இப்போ நான் 2 டேக் யூஸ் பண்றேன்னு வைங்களேன். இப்ப 2 p டேக் யூஸ் பண்ணியிருக்கேன்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் p டேக் எனக்கு என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கும். ஸோ அடுத்த p டேக் எனக்கு நெக்ஸ்ட் லைன்ல வரும். அப்படிதானே? ஸோ இப்படி இருக்கிறது எனக்கு டிஃபால்ட்டா இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகும். கரெக்ட்டா? ஸோ இந்த மாதிரி எனக்கு ஜென்ரேட் ஆகுறதெல்லாம் டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்ப இந்த டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி எனக்கு எதுக்கு அப்படின்னா, ஜஸ்ட் மைண்ட்ல வைக்க வேண்டியது என்னோட அந்த நான் குடுக்குற HTML எலிமெண்ட் எல்லாமே எப்படி எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்றத சொல்றது. ஓகேவா? ஸோ எந்த இடத்துல எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்றத சொல்றது தான் இந்த டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ HTML ஓட அந்த எலிமெண்டோட பிஹேவியரை நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வேல்யூஸ் இருக்கு. ஸோ இப்போ இதுல வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, சின்டாக்ஸ் வந்து டிஸ்ப்ளே கோலன் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ அப்படின்ற இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு வந்து பிளாக்கா இன்லைனா இப்போ இவங்க கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இன்லைன் பிளாக் ரன்னிங் நன் இந்த மாதிரி நம்ம வேல்யூஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த இப்போ இதுல கொடுத்துருக்கிற இந்த 5 வேல்யூஸ் தான் வந்து மோஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப யூஸ் ஆகுறது வந்து இந்த இது மட்டும்தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ பிளாக் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ 2 p டேக் கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எனக்கு முதல் லைன்ல இருக்கும். நெக்ஸ்ட் உள்ளது எனக்கு என்ன வரும்? அடுத்த லைன்ல வரும். கரெக்டா? ஸோ இப்போ இந்த மாதிரி டிஃபால்ட்டா இருக்கிறது தான் எனக்கு வந்து பிளாக். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி கொடுத்தாலும் கொடுக்கலனாலுமே அது என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு பிளாக்காக தான் அதை எடுத்துக்கும். ஸோ பிளாக் வந்து என்ன பண்ணும்னா, அந்த ஒரு ஒரு லைன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு எலமெண்ட் வந்து அந்த ஒரு லைனோட அந்த விட்ட ஃபுல்லாவே என்ன பண்ணிரும்னா, அந்த எலமெண்ட்டுக்கு அத குடுத்துரும். குடுத்துட்டு பிரேக் பண்ணிட்டு என்ன பண்ணும்னா, அதாவது ஒரு லைன விட்டுட்டு நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு வருது. அதாவது நெக்ஸ்ட் டேக் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு வருது. அதுக்கு வந்து அந்த டேகுக்கு என்ன பண்ணிருது எனக்கு, அந்த ரோ ஃபுல்லாவே அதாவது அந்த லைன் இருக்கு இல்லையா? ஸோ ஹரிசாண்டலா அந்த வித்த ஃபுல்லாவே எனக்கு என்ன பண்ணிரும், அந்த லைனுக்கு அது ப்ரொவைட் பண்ணிரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் எனக்கு வந்து பிளாக். புரியுதா எப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு? புரியுதுக்கா, புரியுது. நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா நல்லா புரியும். இப்ப இதுல பாருங்க என்ன பண்ணிருக்காங்க, எனக்கு ஹெட் செக்ஷன் க்ளோஸ் பண்ணியாச்சு. பாடிக்குள்ள எனக்கு 3 p டேக் வச்சிருக்காங்க. கரெக்டா? ஸோ இது வந்து எனக்கு ஜென்ரலாவே எனக்கு எப்படிதான் டிஸ்ப்ளே ஆகும்? ஒண்ணுக்கு கீழே ஒண்ணா தான் டிஸ்ப்ளே ஆகும். கரெக்டா? ஸோ இதுதான் வந்து பிளாக். ஓகேவா? ஒரு லைன் அதாவது என்ன பண்ணுது, இப்போ ஃபர்ஸ்ட் உள்ள இந்த p டேக வெல்கம் அப்படின்றத என்ன பண்ணிருது, இந்த லைனுக்கு ஃபுல்லாவே என்ன பண்ணிருது, இந்த வெல்கம்கான இந்த ஸ்பேஸை வந்து இது என்ன பண்ணுறது கொடுத்துருது. கரெக்டா? ஸோ அந்த ஃபுல் அதாவது இந்த வெல்கம் என்ன பண்ணிருது, இந்த வித்தை ஃபுல்லாவே ஆக்குபை பண்ணிருது.
ஓகேவா? அடுத்து உள்ள p tag எனக்கு என்ன பண்ணுது? நெக்ஸ்ட் லைனுக்கு அதாவது பிரேக் பண்ணிட்டு அடுத்த லைனுக்கு வந்து இந்த 2 வந்து நெக்ஸ்ட் இந்த 2 வந்து இந்த லைன ஃபுல்லாவே அதோட விட்த்தா கன்சிடர் பண்ணும். ஓகேவா? சோ ஆ இந்த மாரி குடுத்துருக்காங்க. இதே மாரி இன்ஃபோஸ்மைட். இப்ப இதுல P ஸ்டைல்ல நான் என்ன குடுத்துருக்கேன்? டிஸ்ப்ளே கோலன் வேல்யூன்னு பார்த்தோம் இல்லையா? சோ வேல்யூல பிளாக்ன்னு குடுத்துருக்கேன். குடுத்தாலும் குடுக்காட்டாலுமே டிஃபால்ட்டாவே இது பிளாக்ல தான் எனக்கு இருக்கும். நம்ம நார்மலா குடுத்தாலுமே நமக்கு இந்த மாதிரி தானே வரும். கரெக்ட்டா? ஆ சோ ஆமா. அதுதான் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப இந்த H1 வந்து எனக்கு என்ன பண்ணிருக்காங்க H1ல டிஸ்ப்ளே நன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சோ நன் அப்படின்றது எனக்கு என்னன்னா ஹைட் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? சோ இது வந்து எனக்கு எந்த பிளேஸையும் எனக்கு இதுல எடுத்துக்காது. எந்த இடமுமே இதுல வந்து எனக்கு ஆக்குப்பை ஆகாது. பட் ஆனா அது வந்து எனக்கு ஹைட் ஆகி இருக்கும். ஓகேவா? பிளாக் புரிஞ்சுதா? ஆ புரிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து இன்லைன். சோ இப்ப இந்த இன்லைன் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த பிளாக்கோட ஆப்போசிட் தான் இன்லைன். சோ பிளாக் வந்து என்ன பண்ணுச்சு? அந்த ஒரு வேர்டுக்கு அந்த ஒரு லைனை ஃபுல்லாவே கொடுத்துச்சு அப்படிதானே? சோ ம். இன்லைன்ல என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு அந்த டெக்ஸ்ட்டுக்கு எவ்வளவு இடம் வேணுமோ அந்த இடத்துல மட்டும் அது போயிட்டு உட்கார்ந்துட்டு மிச்ச இடத்த என்ன பண்ணிரும் அப்படின்னா விட்டுரும். அதாவது லைன் பிரேக் இதுல இருக்காது. ஓகேவா? ஆ இப்போ இதுல வந்து வெல்கம் எழுதுனப்போ இந்த லைன் ஃபுல்லாவே இந்த வெல்கம்க்கு மட்டுமே அசைன் ஆச்சா? சோ இதுவே இன்லைன் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இப்ப இந்த டேகும் இந்த மாதிரி பிரேக் ஆகி அடுத்த லைன்ல வருது பாத்தீங்களா? சோ இப்படி ம். வராம இப்படி கண்டினியூஸா எனக்கு வரும். சோ அதுதான் எனக்கு வந்து இன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? சோ இதுல வந்து நியூ லைனுக்கு எனக்கு கட் ஆகிட்டு போகாது. சோ நான் எப்படி கொடுத்துருக்கேனோ அந்த இதை வந்து எனக்கு என்ன பண்ணிரும் அப்படி சேம் லைன்லயே எனக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணி காட்டிடும். ஓகேவா? அவங்கவங்க அந்த அந்த பர்ட்டிகுலர் டெக்ஸ்ட்டுக்கு எனக்கு எவ்வளவு ஸ்பேஸ் வேணுமோ அந்த பர்ட்டிகுலர் இடத்துல மட்டும் உட்கார்ந்துட்டு மிச்ச இடத்த அப்படியே விட்டுரும். அந்த மாதிரி இருக்கதான் எனக்கு வந்து இன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? சோ இதை எப்படி யூஸ் பண்ணா டிஸ்ப்ளே கோலன் இன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஓகேவா? ஓகே. சோ இப்ப இதுல பாத்தீங்கன்னா 3 p tag வச்சிருக்காங்க. வெல்கம் டு இன்ஃபோஸ்மைட்னு இருக்கு. சோ இப்ப நான் இதுக்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன் ஆக்சுவலா இப்ப நான் இந்த டிஸ்ப்ளேவே கொடுக்கலன்னு வைங்களேன். நார்மலா ம். எனக்கு எப்படி பிரிண்ட் ஆயிருக்கும்? வெல்கம் ஒரு லைன்ல, டு ஒரு லைன்ல, இன்ஃபோஸ்மைட் ஒரு லைன்ல பிரிண்ட் ஆயிருக்கும் இல்லையா? சோ இப்ப நான் ம். டிஸ்ப்ளே இன்லைன்னு கொடுத்ததால என்ன ஆகுது? இந்த வெல்கம்க்கு இவ்ளோ ஸ்பேஸ் போதும் அப்படிதானே? சோ அந்த ஸ்பேஸ்ல மட்டும்தான் இது இருக்கும். சோ நெக்ஸ்ட் உள்ள டேக் என்ன பண்ணிரும்? அதுக்கான ஸ்பேஸ் இவ்ளோ அப்படின்றத அது எடுத்துக்கும். சோ இந்த மாதிரி சேம் லைன்ல ஒரே மாதிரி விசிபிள் ஆகுறதுக்கு தான் இந்த இன்லைன் அப்படின்றது யூஸ் பண்றாங்க. புரியுதா இன்லைன்னா என்னன்னு சொல்லிட்டு? ஆ புரியுதுக்கா, புரியுது. ஓகே. சோ இதுக்கப்புறமா இன்லைன் பிளாக். சோ இப்ப இந்த இன்லைன் பிளாக் அப்படின்றது என்ன அப்படின்னா சோ ரெண்டுமே கம்பைன் ஆன மாதிரி அதாவது எனக்கு பிளாக்கும் இருக்கும் ஆஸ் வெல் அஸ் எனக்கு என்ன இருக்கும் இன்லைனும் இருக்கும். சோ இப்ப இந்த வெறும் இன்லைன்ல பாத்தீங்கன்னா நம்மளால இந்த வித்து ஹைட் இதெல்லாம் வந்து நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஓகேவா? சோ இப்ப ம். நார்மலா நான் இன்லைன் கொடுத்தேன் அப்படின்னா அதுல வந்து என்னால ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. பட் இன்லைன் பிளாக்ல நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்ப இது ஆ மோஸ்ட்லி நம்ம டிவ் கொடுக்குறப்போ நமக்கு கரெக்டா இருக்கும். இப்ப நான் பேக்ரவுண்ட் கலர் ஏதாவது கொடுத்துருப்பேன் அதுல ஏதாவது ஒரு இமேஜ் ஏதாவது இன்செர்ட் பண்ணியிருப்பேன். சோ அந்த மாதிரி வைக்கிறப்ப எனக்கு இது வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? சோ ரெண்டும் மிக்ஸ் ஆகி இருக்கிறது தான் எனக்கு வந்து இன்லைன் பிளாக். பிளாக்ல வந்து நார்மல் பிளாக் பார்த்தோம் இல்லையா நம்ம ஃபர்ஸ்ட்? சோ அதுல ம். வந்து நம்ம இந்த இது சேஞ்ச் பண்ண முடியுமா ஹைட் அப்படின்னா அது நம்ம பண்ணலாம். பட் நார்மல் இன்லைன்ல வந்து நம்ம ஹைட் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா தான் இன்லைன் பிளாக் யூஸ் பண்றாங்க. சோ இன்லைன் பிளாக் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹைட் அண்ட் வித் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆ சோ இது யூஸ் பண்றப்போ டிஸ்ப்ளே இன்லைன் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஆ ஒரு செகண்ட் நோட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. நீங்க இந்த இது வெப்சைட்ல எல்லாம் டாப்ல நேவிகேஷன் பார் இருக்கும் தெரியுமா நமக்கு? ஹோம் இருக்கும், அபவுட், டிஸ்ப்ளே அந்த மாதிரி இருக்கும் தெரியுமா?
சர்வீஸ் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே எனக்கு சேம் லைன்ல கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டிஸ் தான் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நார்மலா நான் கொடுத்தேன்னா பிளாக்ல கீழே கீழே தான் இருந்திருப்பான், அப்படிதானே? ஸோ இப்போ எனக்கு சைட்ல வரணும்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி அந்த இடத்துல இன்லைன் பிளாக் அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். புரியுதா? ஸோ அப்படி யூஸ் பண்ணி போய் தான் எனக்கு என்ன வருது, ஹோமு, அபவுட், சர்வீஸ், கான்டாக்ட் அப்படின்றது எனக்கு சேம் லைன்ல எனக்கு விசிபிள் ஆகுது. புரியுது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இன்லைன் பிளாக்குக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், சேம் அதே டேக் தான் வச்சிருக்காங்க. பட் டிஸ்ப்ளே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இன்லைன் பிளாக்னு கொடுத்துருக்காங்க. இங்க ஏன் இவ்வளோ ஸ்பேஸ் வந்திருக்குன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? வித்து கொடுத்துருக்கீங்க. கரெக்ட். ஸோ நான் விட்டு என்ன பண்ணிருக்கேன், 100 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்ததால தான் என்ன ஆயிருக்கு, 100 பிக்சல்ஸ்க்குள்ள இது வந்து இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து வந்திருக்கு. இப்போ நான் இங்க ஹைட் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கலர் ஏதாவது கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நார்மலா இதோட ஹைட் எவ்வளோ இருக்கும், எனக்கு இவ்வளோதான் இருக்கும் கரெக்டா, இந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் இருக்கும். ஸோ நான் ஹைட் கொடுத்தேன் அப்படின்னா அது அட்ஜஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இன்லைன் பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹைட் அண்ட் விட்த் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ டிஸ்ப்ளே நன். ஸோ டிஸ்ப்ளே நன் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கண்டென்ட்டை என்னோட பேஜ்ல வந்து என்ன பண்ணிடும், எனக்கு வந்து ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? அதாவது ஹைட் பண்ணி வச்சுக்கும். பட் இது ஏதாவது எனக்கு ஒரு ஸ்பேஸ் எடுக்குமா அப்படின்னா எதுவுமே எடுக்காது. பட் ஜஸ்ட் என்ன பண்ணிடும், எனக்கு என்னோட கண்டென்ட்டை வந்து அந்த பேஜ்ல வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கும். ஸோ இதை மோஸ்ட்லி வந்து எதுல யூஸ் பண்றாங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேவா? இப்போ நான் ஒரு விஷயத்த கிளிக் பண்ணா எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஓப்பன் ஆகி தெரியும். இப்ப நான் கிளிக் பண்ணல அப்படின்னா எனக்கு அது தெரியாது. ஸோ அப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி இருந்திருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி, நான் கிளிக் பண்றதுக்கு முன்னாடி வர அது எனக்கு ஹிடன் ஆகி இருந்திருக்கு. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி இடத்துல எனக்கு இந்த டிஸ்ப்ளே நன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ம். ஸோ இப்போ இங்க வந்து H1 டேகுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, டிஸ்ப்ளே வந்து நன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த எவ்ரி ஒன் அப்படின்றது எனக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகவே இல்லை. அதாவது இங்க இருக்கிற இந்த H1 டேக், அதாவது இந்த எவ்ரி ஒன் அப்படின்றது எனக்கு என்ன ஆயிருக்கு, பேஜ்ல இருந்து ஹைட் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் வந்து டிஸ்ப்ளே நன் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுக்கப்புறமா வந்து ரன்னிங். ஸோ இப்போ இந்த ரன்னிங்ல என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு மேபி எதர் அது பிளாக்காவும் இருக்கலாம், இல்லை இன்லைனாவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு வந்து என்னோட எப்படி சொல்றது, ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ இந்த டிஸ்ப்ளே ரன்னிங்குமே வந்து ரெண்டுமே சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். இருங்க நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப இதுல என்ன பண்ணிருக்காங்க எனக்கு, சோ 3 பி டேக் வச்சிருக்காங்க, வச்சுட்டு டிஸ்ப்ளே ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். கரெக்டா? சோ இது வந்து நார்மல் பிளாக் மாதிரி தான் எனக்கு வந்து ஆக்ட் ஆயிருக்கும். ஓகேவா? சோ ரன்னிங் கொடுத்ததால என்ன ஆயிருக்கு, எனக்கு நார்மலா இப்ப பிளாக் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட வந்து எனக்கு ரன்னிங்குமே ரன் ஆயிருக்கும். ஓகேவா? சோ நார்மலா எனக்கு என்ன ஆயிடுச்சு, வெல்கம் டு இன்ஃபோஸ்மேட் வந்துருச்சு. இங்க நான் என்ன பண்ணிருக்கேன், ஹைட் வந்து 100 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா? சோ அதனால எனக்கு என்ன ஆகுது, ஒவ்வொரு டேக்குக்குமே என்னோட ஹைட் வந்து 100 பிக்சல்ஸ் எனக்கு அட்ஜஸ்ட் ஆகி இருக்கு. அவ்வளவுதான். புரியுதா? ரன்னிங் கிட்டத்தட்ட ரன்னிங் வந்து சேம் பிளாக் மாதிரியே தான் ரன்னிங். ஓகே ஓகே ஓகே. சோ இப்போ இவ்வளவு நேரம் வந்து பிளாக், இன்லைன் பிளாக் இதெல்லாம் நன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ் தான் மோஸ்ட்லி வந்து நமக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அண்ட் இன்னொரு ஒரு டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி என்ன, ஃபிளெக்ஸ். சோ இது வந்து ஃபிளெக்ஸ் பாக்ஸ் அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து என்ன ஆகும்னா, இப்போ எனக்கு இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு, இப்போ இதுல ஒரு பாக்ஸ் இருக்கு. சோ இங்க ஒரு கண்டென்ட், இங்க ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன். சோ இப்போ எனக்கு அப்படி வரணும்னா நான் என்ன பண்ணுவேன், நார்மலா நான் இன்லைன் கொடுத்தாலே எனக்கு என்ன பண்ணிரும், இங்க கண்டென்ட் இங்க கண்டென்ட் எனக்கு வந்து சேம் லைன்ல வந்துரும். கரெக்டா? சோ அதே மாதிரிதான் எனக்கு வந்து ஃபிளெக்ஸுமே. சோ நார்மல் ஃபிளெக்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பிளாக் லெவல்ல, அதாவது பிளாக்கா எனக்கு எப்படி ஒவ்வொரு
விஷயமா, அதாவது இங்க ஒரு எலமெண்ட், இங்க ஒரு எலமெண்ட், கீழே ஒண்ணு கீழே ஒண்ணா வர்றதுதான் பிளாக். அப்படி ஒருனா நான் வந்து இந்த ஃபிளெக்ஸ் அப்படின்றது யூஸ் பண்றேன். இதுவே இன்லைன் ஃபிளெக்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், சைட்ல வரும் கரெக்டா. ஸோ இன்லைன் நார்மலா எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் நமக்கு இந்த இன்லைன் ஃபிளெக்ஸ்மே நமக்கு வந்து ஒர்க் ஆகும். அண்ட் தென் இன்லைன் டேபிள், இந்த இன்லைன் டேபிள் கேப்ஷன், இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோமா அப்படின்னா அவ்வளோ நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். பட் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேவா. ஸோ இதெல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, பிளாக்கு, இன்லைனு, அப்புறம் இன்லைன் பிளாக். ஸோ இந்த மூணு தான் நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், ஓகேவா. ஸோ மித்தபடி இந்த இதெல்லாமே நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இன்லைன் டேபிள்னா எனக்கு என்ன அர்த்தம், ரெண்டு டேபிளை எனக்கு என்ன பண்ணணும், டிஸ்பிளே பண்ணி காட்டுறது கரெக்டா. ஸோ அதுக்கு தான் இன்லைன் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்றாங்க. அண்ட் லிஸ்ட் ஐட்டம். ஸோ லிஸ்ட் ஐட்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம நார்மலா எல்ஐ டேக் வந்து ஹெச்டிஎம்எல்ல பார்த்தோம்ல, ஸோ செகண்டா தேர்ட் கிளாஸ்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன் கரெக்டா. ஸோ நார்மலா லிஸ்ட் பார்த்தோம் கரெக்டா, இந்த லெஸ் ஆ தென் கிரேட்டர் தென்குள்ள நான் போட்டு எழுதுறது, இந்த லிஸ்ட் ஐட்டம் மாதிரி எனக்கு பிஹேவ் ஆகக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி தான் எனக்கு வந்து லிஸ்ட் ஐட்டம். இப்போ நான் சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்றப்போ டிஸ்பிளே கோலன் லிஸ்ட் ஐட்டம் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். புரியுதா? புரியுது புரியுது. ஓகே. ஸோ அதே மாதிரி டேபிள். ஸோ ஹெச்டிஎம்எல் நான் டேபிள் சொல்லிட்டு யூஸ் பண்ணுவேன்னா, இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணலாம், டிஸ்பிளே கோலன் டேபிள், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ டேபிள் கேப்ஷன் அப்படின்னா எனக்கு என்னது, அந்த டேபிளோட டாப்ல வரக்கூடிய ஒரு ஹெட்டிங் மாதிரி கரெக்டா. ஸோ அதுதான் எனக்கு ம். என்னது, டேபிளோட கேப்ஷன். ஸோ இதுல எனக்கு இதை எப்படி யூஸ் பண்றாங்க, இப்போ நான் ஹெச்டிஎம்எல்ல நான் கேப்ஷன் சொல்லிட்டு போட்டு எழுதுவேன் கரெக்டா. ஸோ அதுவே சிஎஸ்எஸ்ல எனக்கு இந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி காலம் குரூப், நம்ம ஹெச்டிஎம்எல் என்ன பார்த்தோம், கால் குரூப்னு யூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ இப்போ இதுல வந்து டேபிள் காலம் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிருப்பாங்க, ஓகேவா. ஸோ இது வந்து இதுவும் ஆக்சுவலா சேம் தான். இது யூஸ் பண்றது நம்ம ஹெச்டிஎம்எல்ல இப்படி யூஸ் பண்றோம். பட் சிஎஸ்எஸ் ஓட டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டில நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புரிஞ்சது. அதே மாதிரிதான் சிமிலரா கொடுத்துருக்காங்க. இப்ப டேபிளோட ஹெடர் குரூப். ஸோ ஹெடர்னா எனக்கு என்ன, டி ஹெட்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோமா. ஸோ அதே மாதிரி ம். இதுல சிஎஸ்எஸ்ல பிஹேவ் ஆகக்கூடியதான் எனக்கு வந்து டேபிளோட ஹெடர் குரூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபூட்டரும் அதே மாதிரிதான். ஃபூட்டர்ல என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு டி ஃபூட் எனக்கு எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி ஒர்க் ஆகக்கூடியதான் எனக்கு என்ன டேபிள் ஃபூட்டர் குரூப், ஓகேவா. அண்ட் எனக்கு வந்து ரோ, அதாவது டேபிளோட பாடியை வந்து சொல்றாங்க. இப்போ நான் டேபிள் பாடினா நான் ஒவ்வொரு ரோவா தான் நான் கன்சிடர் பண்ணியிருப்பேன் அப்படிதானே. ஸோ நம்ம டேபிள் எழுதுறப்பவே நம்ம என்ன பண்ணுவோம், டேபிள் ரோக்குள்ள டேபிள் டேட்டா அந்த மாதிரி தான் நம்ம எழுதியிருப்போம் கரெக்டா. ஸோ அந்த மாதிரி ஆ. ஒவ்வொரு ரோவையும் மென்ஷன் பண்றது எனக்கு என்ன, டேபிளோட பாடி. ஸோ இப்போ எனக்கு ஹெச்டிஎம்எல்ல டேபிள் பாடி எப்படி ஒர்க் ஆகுதோ அந்த மாதிரி தான் எனக்கு இந்த டேபிள் ரோ குரூப் அப்படின்றது எனக்கு ஒர்க் ஆகும், ஓகேவா. அண்ட் தென் டேபிள் செல். டேபிள் செல் அப்படின்றது என்னன்னா, இப்போ நம்ம எக்ஸல்லே பார்த்துருந்தோம் தெரியுமா. ஸோ இது ஃபுல்லாவே எனக்கு என்ன இருக்கும், காலம்ஸா இருக்கும். இந்த சைட் ஃபுல்லாவே எனக்கு ரோஸா இருக்கும். ஸோ இப்போ இந்த ரோ அண்ட் காலம் எனக்கு எந்த பாக்ஸ்ல இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாக்ஸை நான் என்னன்னு சொல்லுவேன், செல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் கரெக்டா. ஆ. அதேதான் இங்கேயும் ஆமா. கொடுத்துருக்காங்க. அந்த நான் இங்க என்ன பண்றேன், அந்த செல்லுக்குள்ளதான் என்னோட டேட்டாவை என்டர் பண்றேன் கரெக்டா. ஸோ அப்ப அந்த டேபிள் டேட்டா அதுக்கு தான் நான் இந்த இடத்துல வந்து டேபிள் செல் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வந்து நான் யூஸ் பண்றேன், ஓகேவா. அண்ட் தென் டிஆர். ஸோ டிஆர் அப்படின்றது எனக்கு என்ன, டேபிள் ரோ பத்தி சொல்றது, ஓகேவா. புரியுதா உங்களுக்கு, இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா. ஆ. இது வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோமானா அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். நமக்கு ஹெச்டிஎம்எல்லே இந்த மாதிரி இருக்கதால மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், ஓகேவா. இதுக்கப்புறமா காலம் அப்படின்றத நான் எப்படி யூஸ் பண்றேன், டேபிள் காலம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்றேன், ஓகேவா. அண்ட் தென் கண்டென்ட்ஸ். ஸோ கண்டென்ட் அப்படின்றது என்னன்னா, என்னோட நான் ஏதாவது ஒரு சைல்டு எலமெண்ட் நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா அப்போ எனக்கு யூஸ் ஆகக்கூடிய விஷயம் தான் இந்த கண்டென்ட் அப்படின்றது. ஸோ இதுல கொடுத்துருக்கக்கூடிய டாம் அப்படின்றது என்னன்னா, டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல், ஓகேவா. ஸோ இது டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து பார்ப்போம், ஓகேவா. ஸோ இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னாலே இது எல்லாமே கம்ஸ் அண்டர் எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல தான். ஸோ அது பார்க்கும்போது நம்ம இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், ஓகேவா. ஸோ மோஸ்ட்லி ஜாவா ஸ்கிரிப்ட்ல தான் இந்த இதை வந்து யூஸ் பண்றாங்க. அண்ட் தென் கிரிட்.
ஸோ எப்படி நான் வந்து ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்றோம், அதே மாதிரி கிரிட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, என்னோட காலம்ஸை நான் வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கிரிட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தனியா ஒரு செஷன் இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம இந்த கிரிட் பத்தி டீட்டெயிலா படிப்போம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்து கிரிட் அப்படின்றது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த காலம்ஸ் வந்து எனக்கு டிவைட் பண்றதுக்கு என்ன ஆகுது, எனக்கு இந்த கிரிட் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? என்னோட ஆ. கண்டென்ட் நான் வந்து காலம்ல கரெக்டா, அதாவது ஒண்ணுக்கு கீழே ஒண்ணா இல்லாம இந்த மாதிரி சைட்ல வைக்கிறோம் இல்லையா, சோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்றதுக்கு. ஓகேவா? ம். புரிஞ்சுது. ஓகே, நான் விஷுவல் ஓபன் பண்ணட்டுமா? ம். ஓகே. ஓகே, இப்போ நான் பாடிக்குள்ள என்ன பண்ணிக்கிறேன், ஒரு பி டேக் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணிட்டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அப்ப இது என்ன ஆகும், எனக்கு டாப்ல எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். கரெக்டா? சோ அதுக்கப்புறமா அடுத்து ஒரு பி டேக் ஓபன் பண்றேன். எவ்ரி ஒன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி ஏதாவது கொடுத்துருக்கேனா? கொடுக்கல, அப்படிதானே? ஸோ கொடுக்காதப்ப இது எப்படி ஆகுது, ம். இது ஃபர்ஸ்ட் லைன்ல, இது வந்து செகண்ட் லைன்ல. ஸோ கொடுத்தாலும் கொடுக்காட்டியுமே எனக்கு எப்படி இருக்கும், டிஃபால்ட்டாவே எனக்கு வந்து பிளாக்ல தான் அசைன் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க இங்க என்ன பண்றேன், பாடியை விட்டு வெளியே வந்து ஸ்டைல் எழுத போறேன். ஸ்டைல்ல நான் பி டேகுக்கு தான் எழுத போறேன். கரெக்டா? ஸோ இதுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டிஸ்ப்ளே பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ டிஸ்ப்ளே பிளாக் கொடுத்தாலுமே எனக்கு என்ன ஆகும், நெக்ஸ்ட் லைன்ல இதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டி எனக்கு என்னதான் பிளாக் தான். கரெக்டா? ஸோ அதனால இதுல வந்து எந்த சேஞ்சஸுமே இப்போ எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் இன்லைன் பார்த்தோம், அப்படித்தானே? ஸோ இப்போ நான் இங்க என்ன பண்றேன், டிஸ்ப்ளே பிளாக் எடுத்துட்டு இன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இன்லைன் கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகுது, ஸோ இதுக்கு தனியா எல்லாமே ஒரே லைன்ல இருக்குது. ஒரே லைன்ல வந்துடுது. அதாவது இந்த ஹெலோ என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பிளாக் கொடுத்திருந்தப்போ எனக்கு என்ன ஆச்சு, ஒரே நிமிஷம். ஆ. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, வந்துட்டேன். ஆ. என் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஆகுதுக்கா. சரி. ஸோ இப்போ நான் இன்லைன் கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த ஹெலோ வந்து எனக்கு என்ன பண்ணிடுது, ஃபர்ஸ்ட் நம்ம பிளாக் கொடுத்தப்போ இந்த ஒரு ஹெலோவோட விட்டே என்ன ஆயிருக்கும்னா, இந்த லைன் ஃபுல்லாவே எனக்கு ஆக்குபை பண்ணி இருக்கும். ஸோ அதனால இது பிரேக் பண்ணிட்டு என்ன பண்ணுது, இந்த எவ்ரி ஒன் அப்படின்றது எனக்கு நெக்ஸ்ட் லைன்ல வந்தது. பட் இன்லைன் கொடுக்குறப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த ஹெலோ வந்து இதுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் போதும், அப்படிதானே? ஸோ இதுக்கு தேவையான ஸ்பேஸை மட்டும் இதை எடுத்துட்டு என்ன பண்ணிரும், விட்டுரும்.
ஸோ அதே மாதிரி இந்த எவ்ரி ஒன் என்ன பண்ணுது, எனக்கு இதுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் போதும். ஸோ அதுக்கான ரெக்யர்டான ஸ்பேஸை மட்டும் எடுத்துட்டு மிச்ச இடத்த அப்படியே விட்டுரும். ஸோ அதனால தான் என்ன ஆகுது, எனக்கு பக்கத்து பக்கத்துல வந்துடுது. ஓகேவா? ஆ இதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா இன்லைன் பிளாக் பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த இன்லைன்ல நான் வந்து ஹைட் ஏதாவது கொடுத்து பார்க்கட்டா? இப்போ நான் இதுல வந்து வித் வந்து ஒரு 100 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இல்ல எனக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? எந்த சேஞ்சஸுமே எனக்கு இல்ல அப்படிதானே? ஸோ அப்படியே தான் இருக்கு கரெக்டா? ஸோ என்னால என்ன பண்ண ம் முடியாது, இன்லைன் பொறுத்தளவுல என்னால வித் ஹைட் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ நான் இதுவே இங்க பிளாக் கொடுத்துருக்கேன்னு வைங்களேன். பிளாக் கொடுத்துட்டு நான் இப்போ ஹைட் கொடுத்து நான் ஒரு 100 பிக்சல்ஸ் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும், ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஊடையில எனக்கு என்ன ஆகுது, 100 பிக்சல்ஸ் கேப் வந்து எனக்கு ஜென்ரேட் ஆகுது. ஓகேவா? ஸோ பிளாக்ல நான் என்ன பண்ணிக்கலாம், வித்தும் செட் பண்ணிக்கலாம், ஹைட்டும் செட் பண்ணிக்கலாம். பட் இன்லைன்ல என்ன பண்ண முடியாது, என்னால ஹைட் அண்ட் வித் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ நான் ம் இப்போ என்ன நினைக்கிறேன், என்னோட கண்டென்ட் எல்லாமே இன்லைன்ல இருக்கணும். பட் ஆனா வந்து எனக்கு ஹைட்டும் அட்ஜஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி டைம்ல தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா இன்லைன் பிளாக் அப்படின்றத நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இன்லைன் பிளாக்ல நான் என்ன பண்ணிக்கலாம், ஹைட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஸோ இப்போ ஹைட் 100 ஆமா பிக்சல்ஸ் அப்படி சொல்லி வித் சாரி ஹைட் கொடுத்தாலுமே ஒர்க் ஆகும். ஸோ ஹைட் கொடுத்து நான் ஒரு 100 பிக்சல்ஸ் கொடுத்தேன்னா என்ன ஆகுது, இதோட ஹைட்டு 100 பிக்சல்ஸா எனக்கு மாறுது. தெரியுதா? ம் இப்போ நான் வித் கொடுக்குறேன். வித் 100 பிக்சல்ஸ் கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆயிருக்கு, இந்த மொத்த 100 பிக்சல்ஸ்ல இது எப்படி வந்து எனக்கு வந்து அலைன் ஆயிருக்கு. தெரியுதா? ஸோ ஒவ்வொருத்துக்கிட்டையும் எனக்கு 100 பிக்சல்ஸ் வந்து வித் வந்திருக்கு. புரியுதா? புரியுது. இப்ப நீங்க ஒரு வெப்சைட் எதுலயாவது ஒர்க் பண்ணீங்கன்னு வைங்களேன். இப்ப இந்த ஆ வெப்சைட்க்கான கோட் எனக்கு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வைங்க. உங்களோட லேப்ல வந்து ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இது ஓப்பன் ஆகுதா நமக்கு. ஆமா ஆமா ஸோ இதுல வச்சு நான் என்ன பண்ணிக்கலாம், நான் யூஸ் பண்ண கோடு இதுல அப்படியே இருக்கு. அப்படிதானே? ஸோ இப்போ இதுல ம் என்ன ஆகும் அப்படின்னா இதுல வந்து நான் பார்த்துக்கலாம் நான் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இந்த பேஜ் பொறுத்தவரை நான் மார்ஜின் எதுவுமே கொடுக்கல. கரெக்டா? ஸோ மார்ஜின் ம் என்ன இருக்கு, எனக்கு எல்லா சைடுமே டேஷ் போட்டு வந்திருக்கு. பார்டருமே நான் யூஸ் பண்ணல, பேடிங்கும் யூஸ் பண்ணல. இது வந்து என்னோட உள்ள இருக்கிறது என்னோட கண்டென்ட். ஓகேவா? ஸோ அதை எனக்கு வந்து சொல்லணும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட மார்ஜின் எனக்கு என்ன ஆயிருக்கு, மேல 16 கீழே 16 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா என்னோட பேஜோட கோட் நான் பார்க்கணும் அப்படின்னா இந்த இதை யூஸ் பண்ணி நான் வந்து பார்த்துக்கலாம். ம் பட் இதுல நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணீங்கன்னு வைங்களேன். இப்போ நான் இந்த இடத்துல என்னோட விஷுவல் ஸ்டுடியோ போகாம நான் இந்த இடத்துல வச்சு சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா எனக்கு சேஞ்ச் ஆகும், அந்த ப்ராப்பர்ட்டி இங்க அப்ளை ஆகும். பட் நான் ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் இங்க பண்ண சேஞ்சஸ் எல்லாமே இங்க வந்து போயிடும். ஓகேவா? ஜஸ்ட் இப்போ நம்ம அந்த கோடு வந்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இந்த மாதிரி இன்ஸ்பெக்ட் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? நீங்க சம்டைம்ஸ் பார்த்துருப்பீங்க தெரியுமா, இந்த அமேசான்ல அந்த மாதிரி இடத்துல வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டோட ரேட் வந்து ஜஸ்ட் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, ரொம்ப கம்மியான ரேட்ல போட்டிருப்பாங்க. அப்படிதானே? ஸோ கம்மியான ரேட்ல பட் அது ஆமா ஸ்கிரீன்ஷாட்டா தான் நமக்கு ஃபார்வர்ட் ஆகும். கரெக்டா? பட் வெப்சைட்டா ஆமா ஆமா வராது. ஆமா ஸோ இந்த மாதிரி இன்ஸ்பெக்ட்ல போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்படி ஃபார்வர்ட் பண்ணி அந்த மாதிரி பண்றாங்க. ஸோ அப்படி பண்றப்ப என்ன ஆகும், நம்ம அது ஆமா உண்மை நினைக்கிறோம். பட் ஆனா உள்ள வந்து ஒரிஜினல் வெப்சைட் செக் பண்ணா நமக்கு அப்படி இருக்காது. கரெக்டா? ஸோ ஒன்ஸ் நம்ம ரெஃப்ரெஷ் ஆமா பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கோட் எல்லாமே அவங்க ஒரிஜினலா என்ன பண்ணி வச்சாங்களோ அதே கோட் தான் நமக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், நன் பார்த்தோம். அப்படிதானே? ஆமா நன்னா என்ன ஆயிரும், எனக்கு ஹைட் ஆயிரும். கரெக்டா? இப்போ இந்த H2க்கு சாரி H1 யூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டா? H1க்கு நான் நன் கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு, இங்க இருந்து ப்ராப்பர்ட்டி எனக்கு போயிடுச்சா?
அதாவது இது எனக்கு என்னோட பேஜ்ல ஆம். எந்த இடத்தையுமே இது ஆக்குபை பண்ணல. பட் ஆனா இது என்ன இருக்கு எனக்கு ஹைட் ஆகி இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கதான் எனக்கு வந்து நன் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா, புரிஞ்சுது. ஏதாவது டவுட் இருக்கா இதுல? இல்லை. டிஃபரன்ஸ் தெரியுது இல்ல? பிளாக்னா என்ன, இன்லைன்னா என்ன, இன்லைன் பிளாக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. தெரியுதுக்கா, தெரியுது. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. இல்லக்கா, டவுட்ஸ் எதுவும் இல்ல. இது கிளியரா இருக்கு. அது ஒரு சில விஷயங்களுக்கு முன்னாடி யூஸ் பண்றது தானே அந்த HTML எல்லாம். ஆமா. நம்ம பார்த்த டேபிள் அதெல்லாமே நம்ம அதுல யூஸ் பண்ணியிருப்போம்ல. ஸோ அதுக்கு பதிலா இங்க வந்து இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்ன மாதிரி கொடுத்து. அப்ப இப்ப பண்ணி எனக்கு பாக்குறீங்களா புரிஞ்சுதுக்கா. இப்ப பார்த்தத? செஞ்சு பாக்குறேன். இப்போ நான் லீவ் பண்ணலாமா? கொஞ்சம் ஒர்க் இருக்கு. அப்படியா? சரி, ஓகே, லீவ் ஆயிக்கோங்க. செஷன் ஆ அவ்வளவுதான். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. ஆ உடம்பு சரியில்லையா உங்களுக்கு? அது தொண்டை மட்டும் கொஞ்சம் கட்டி இருக்கு. ஆ அதுக்காக லீவ் விட்டீங்களா? இல்ல இல்ல, அதுக்காக இல்ல. கொஞ்சம் ஒர்க் இருந்தது அதனால லீவ் வரல. ஆ ஓகே, ஓகே. ஓகேக்கா. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. ம்.